அவனுக்கு என்ன கேடு? கொத்துக்கல்ல மாதிரி நல்லாதான் இருக்கான். இல்ல என்னல ஆச்சு? ஏன் போதுல எள்ளும் கொள்ளும் வெடிச்சிட்டு கிடக்கு? மாமா, எல்லாத்தையும் அப்புறமா நிதானமா சொல்றேன். எப்போ இப்போதைக்கு அவளுக்கு கொஞ்சம் பயண கலைப்பு. ரொம்ப தூரம் போயிட்டு வந்தோம்ல, எதுவும் சாப்பிடுவோம் இல்லை, அதான் இப்படி பேசுதா. விடு. அண்ணே, எனக்கு ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தியா? திங்கிறதுல இருநீ இல்லை, எதுக்கு அவளை போட்டு திட்டுற? உனக்காக அந்த ஊர்ல பால் ஸ்வீட்டுன்னு சொன்னாவ. தேங்க்ஸ் அண்ணே. அண்ணா, அப்ப எனக்கு ஏட்டி 1 கிலோவையும் அவளேவா திங்க போறா? உனக்கும் சேர்த்து தாண்டி. உனக்கு மட்டும் என்ன தனியாவா வாங்குவாங்க? தனியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கி. இல்லை எசுகி, உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கு. தா, தனியாக வச்சு சாப்பிடு. இந்த டைம்ல உனக்கு புளிப்பா ஏதாச்சும் கேக்கும்ல, அதுக்குதான். அதுக்காக தான் மாங்காய். இத நீ பாதி தொக்கு பண்ணி வச்சுக்கோ, இன்னொரு பாதியை ஊறுகாய் போட்டுக்கோ. பாத்தியா மாமா, இதான் அண்ணனுக்கும் மாமாக்கும் இருக்க வித்தியாசம். எங்க அண்ணன் நான் கேட்காமலே எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. யோ மச்சான், ஒத்த மாங்காயால என் மொத்த இமேஜையும் டேமேஜ் பண்ணிட்டியா? ஏட்டி வாங்க சாப்பிடுவோம். சரிக்கா. சண்முகம், பஞ்சாயத்தை தள்ளி போடாம சீக்கிரமா ஆரம்பிக்கணும். ஏன்னா லேட் பண்ண ரத்னாவுக்கு தான் வருத்தம் அதிகமாயிட்டே போகும். என்னல பஞ்சாயத்து? பஞ்சாயத்தை கூட்டி ஊருக்கு முன்னாடி அந்த பொறுக்கி வெங்கடேஷன் நிக்க வச்சு நம்ம ரத்னாவுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி வாங்கணும். அதான். அட, இது நல்லா இருக்கே. இல்ல இப்ப எதுக்கு ரத்னா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கான்? அதை சொல்ல மாட்டேங்க. இல்லை, அப்பனுக்கு என்ன நடந்ததுன்னு விலாவரியா சொல்லு. எப்போ இதை குடி. நான் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு இந்த பஞ்சாயத்துக்காரங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். வெங்கடேஷ் கட்டாயம் பஞ்சாயத்துக்கு வரணும். அவங்க அப்பா வந்தாங்க, அம்மா வந்தாங்கிற கதையெல்லாம் விடக்கூடாது. நேர்ல வெங்கடேஷ் வந்தே ஆகணும், மறந்துடாத. சரியா? திருப்பி எப்படி அவன் மூஞ்சில போய் முடிக்கிறதுன்னு தான். மச்சான் இரு, நானும் கூட வரேன். அப்பதான் வேலைக்கு ஆகும். இல்ல எசக்கி, நான் மச்சான் கூட வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா. வரம்பா. போலாம். என்னத்தா, என்ன நடந்துச்சு? மாமா, இந்த விவரம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட பொறுமையா உட்கார்ந்து சொல்றேன். வாங்க. மச்சான் நீ இங்கே இரு, நான் மட்டும் உள்ள போய் பேசிட்டு வந்துடுறேன். இல்லை, அவனுக்கு என்னை பார்த்தா தான் பயம் இருக்கான். நீ தனியாக போனால் வேலைக்கு ஆகாது. அவன் ஏதாச்சும் எக்கு தப்பா பேசினானா அவன் மூக்கு மேலேயே குத்தினாதான் அவனுக்குலாம் புரியும். மச்சான், பயம் வேற, பிரச்சனை வேற. நீ உள்ள வந்தா கையையே வச்சு விடுவ. என்னத்துக்கு இப்ப பிரச்சனை? எல்லாத்தையும் பரவ பார்த்துக்கிடலாம். உனக்கு புண்ணியமா போவோம். நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ இங்கேயே இரு. இப்ப என்ன சார்? நாங்க சட்டப்படி பெயில்ல தான் எங்க மகனை வெளியில எடுத்திருக்கோம். எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கீங்க? நான் இன்ஸ்பெக்டரா வரல, சமூகத்தோட மச்சான் இங்க வந்து நின்றுருக்கேன். நாளைக்கு காலையில பஞ்சாயத்து வச்சிருக்கேன். உங்க மகனை மறந்துடாம வர சொல்லுங்க. பஞ்சாயத்தா? எதுக்குங்க? காரணம் அவனுக்கே தெரியும். முதல்ல அவனை வர சொல்லுங்க. அவன் எதுக்குங்க அங்க வரணும்? வரலன்னு வைங்க, பெயில கேன்சல் பண்ணி அவனை மறுபடியும் தூக்கி உள்ள வச்சிருவேன். என்னடா சொன்ன? என்னைய தூக்கி உள்ள வச்சிருவியா? ஆமாண்டா, தூக்கி உள்ள வைக்கத்தான் செய்வேன். என்னடா செய்ய முடியும் உன்னால? நீ தனியா சிக்கணும் தாண்டா இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ போனமா தாண்டா போவ. செத்தடா. நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன். நான் இங்க சண்டை போட வரல, சமாதானம் பேசதான் வந்திருக்கேன். என்னல சமாதானம்? தெருப்பொறுக்கி நாய, என் மச்சான் அதுவும் ஒரு போலீஸ்காரன் மேலே கைய வைக்குதியா நீயே?
எல பாண்டே, அதுக்கு தான் சொன்னேன். இவன் ஒரு மக்குவாதி. இவனுக்கு வாயில சொன்னா புரியாது, இவனுக்கு அடிச்சாதான் புரியும். எலே, நாளைக்கு நீ பஞ்சாயத்துக்கு வந்து ஆகணும். இல்ல இவன் பணம் சுடுகாடுக்கு தான் போகும். ஜாக்கிரதை. மாமா, போறது பஞ்சாயத்துக்கு. நமக்கு தான் காரியம் ஆகணும். காரியம் ஆகணும்னா பொறுமை ரொம்ப அவசியம். அதனால சண்முகத்தை நாம தான் கொஞ்சம் அடக்கி வைக்கணும். ஏத்தா, அவன் அடங்க மாட்டானத்தா. ஏதோ நீ இருக்கிறதுனால உன் பேச்ச கேட்பான். நானே உன்னை நம்பி தான் கிளம்பி வரேன். இத பாருங்க மாமா, பஞ்சாயத்து முடிவு செய்யணும். ரத்னாவும் வெங்கடேஷும் இனிமே புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு பஞ்சாயத்துக்காரங்க தான் முடிவு பண்ணணும். ம். இது போய் சண்டையில முடிஞ்சா ரெண்டு பக்கமும் ஒரு யூஸும் இல்லாம போயிடும். நம்ம காரியத்துல நாம தான் மாமா கண்ணா இருக்கணும். ம், சரிதா. மைனி, நான் வேணும்னா உங்க கூட வரட்டுமா? எதுக்குடி? அண்ணன் ஆத்திரப்பட்டு அடிக்க போச்சுன்னா நான் சட்டுன்னு காலை பிடிச்சு அழுதுறவா? அப்போ அண்ணன் போகாதுல்ல. இவ ஒருத்தி. இது என்ன சின்ன பிள்ளைங்க விளையாட்டு நினைச்சியா? மரியாதையா வீட்டுல உட்காந்து படி சொல்லிட்டேன், சரியா? தரு ரத்னா, நியாயமா பார்க்க போனா பிராது கொடுத்ததுமே பஞ்சாயத்துல அத்து விட்டுறணும். அந்த வாதி அம்புட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான். ரெண்டுமே உன்னை அசிங்கப்படுத்தின விஷயம்தான். அதனால நியாயம் நம்ம பக்கம்தான் இருக்கு. அது எனக்கு புரியுது. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ பயமா இருக்கு. நீ என்னத்துக்குக்கா பயப்படுத? கூட அப்பா இருக்காரு, அண்ணன் இருக்கு, பத்தாக்குறைக்கு மாமா வேற தூண் மாதிரி நிக்காரு. அப்புறம் என்னத்துக்கு உனக்கு பயம்? ஸ்கூல்ல வச்சே என்னைய அசிங்கப்படுத்தினா இன்னும் பஞ்சாயத்து முன்னாடி என்னென்ன பேசுவானோன்னு பயமா இருக்குட்டி. அண்ணன் பேச விட்டுருமா, நீ கவலைப்படாதக்கா, அண்ணன் இருக்கு. இந்த பாரு ரத்னா, அவன் அப்படித்தான் பேசுவான். பஞ்சாயத்தை அறுத்து விட்டுறக்கூடாது. ஒரு முடிவே தெரியாம கலாட்டா பண்ணி பஞ்சாயத்தை களைச்சு விடணும்னு அவன் கண்டதையும் பேசத்தான் செய்வான். நீ தயவு செஞ்சு பொறுத்துக்கணும், அதான் முக்கியம். இன்னும் எம்பிட்டு பேச்சு கேக்குறதான். இதுதான் கடைசி தடவை. இன்னைக்கு மட்டும் பொறுத்துக்கிட்டா உன் வாழ்க்கையில அந்த வெங்கடேஷே இல்ல. அத மனசுல வச்சு பொறுத்துக்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அவன் என்ன பேசுறான்னு நீ ரியாக்ஷனே பண்ணாத. சரி, முயற்சி பண்றேன். இல்ல ரத்னா, இல்ல எல்லாரும் வாங்க. வாங்க. இல்லை, இந்த தீபம் எடுத்துக்க. இல்லை, ஒன்றும் கவலைப்படாத. இல்லை, எல்லாம் நல்ல தாம்ல நடக்க. உன் கஷ்டம்லாம் இன்னியோட முடிய போகுது. மறுபடியும் பழைய ரத்னாவா சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கையை வாழ போறல. எடுத்துக்க. எப்போ அவளுக்கு விபூதி எடுத்து வை. கொண்டா. அப்பனே முருகா, என் பிள்ளை நிறைய வேதனை அனுபவிச்சிட்டா ஐயா. இன்னைக்கு அவளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துரு எப்படியாவது. அப்பனே முருகா, என் பிள்ளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் கோபமே வரக்கூடாது. நீ தான் பார்த்துக்கணும். மச்சான், நேரமாச்சு. பஞ்சாயத்துக்கு 50 பேரும் வந்துருவாங்க. இப்பயோ புறப்பட்டா தான் சரியா இருக்கும். போலாமா? கிளம்புவோம். ரத்னா, நீ வா. எசக்கி, வீரா, நீங்க வீட்டை பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணிட்டி. ஏன் உன் புருஷன் உனக்கு சொல்ல மாட்டானா? வாங்க போலாம். இல்லை, நீ போல. பரணி தான் உனக்கு பாதுகாப்பா இருப்பலாம். போல நீ போங்க போங்க. சீக்கிரம் வாய்யா. என் போன் சார்ஜில் இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க கனி? இல்லை பாண்டி, போமா? போலாம் மச்சான், கிளம்புவோம். இல்லை, என்ன கிளம்பலையா? லேட் ஆகுதுல, அங்க எல்லாம் நிப்பாவலா? ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்க வந்தேன். என்ன மறந்துட்டே? போன ஏதாவது மறந்துட்டியா? இல்லை, ஏதோ மறந்துட்டலாம் பாரு.
அது ஒரு தற்காப்புக்கு. என்ன தற்காப்புக்கு? நாம என்ன போருக்கா போறோம்? பஞ்சாயத்துக்கு தானே. பாண்டி, சண்முகம், 2 பேரும் தயவு செஞ்சு கேளுங்க. பஞ்சாயத்துல யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. எந்த கலாட்டாவும் நடக்க கூடாது. எதுவா இருந்தாலும் பேசிதான் முடிவு பண்ணணும். பஞ்சாயத்துங்கிறதே பேசி முடிவு பண்றதுக்காக தான். புரிஞ்சுதா? எல்லாம் அந்த பொறுக்கி பையன் நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. இல்ல நிச்சயம் நாங்களா சண்டைக்கு போக போறதில்ல, அதை மனசுல வச்சுக்க. பாண்டி, நீங்க 2 பேரும் வெங்கடேஷா அவங்க வீட்ல வச்சு அடிச்சது எனக்கு நல்லா தெரியும். அவ்வளோ சமாதானமான ஆளுங்கன்னா அங்க விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஏலே, இவன் போலீஸ்னு பார்க்காம அவன் கட்டை எடுத்துட்டு வந்து இவன் அடிக்க பார்ப்பான். அதை பார்த்துக்கிட்டே நிக்க சொல்லுதியா? அதான் விளக்கறதுக்காக நெஞ்சில காலை வச்சு தட்டி விட்டேன், அவ்வளவுதான். ஆமாம்ல, அவனை அதுக்கு மேலலாம் அடிக்கல. அந்த மிதிக்கு அவன் சோஃபால பந்து மாதிரி பட்டு விழுந்துட்டான். அப்படியா? சூப்பர் மாமா. அண்ணே மாசண்ணே. மொத்த குடும்பமும் இப்படி வயலன்ஸா இருந்தா விளங்குன மாதிரி தான். ஐயோ, வாங்க போலாம். ஏலே, என்ன மச்சான் பொருள்லாம் எடுத்துட்டு வர? எதுக்கு? ஏலே, நீ ஒரு கண்ணை இடுப்புல மறைச்சு வச்சிருக்கிய, அது எதுக்கு? அதாவது அரசாங்கம் கொடுத்த கண்ணு. இது இந்த சம்முவம் சொந்தமா வாங்கின வெப்பன். சரி சரி, ஒரு பாதுகாப்புக்கு தானே. ஏலே, பாத்துக்கிடுங்க, வரேன். சரி. ஐயா, பாண்டிமாக்காவை பஸ் ஏத்தி விட்டாச்சு. இன்னும் 2 நாள்ல ஓடி வந்துருவேன்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அருமையான என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. அதை பார்க்க அக்காவுக்கு கொடுத்து வைக்கல. என்னலே, பாரப்ப பஞ்சாயத்து மரத்தடியில பாத்தியா? ஐயா, 50 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கானுவா. சமூகம் குடும்பம் இனிமே தான் வரும்போல் இருக்கு. நாம போக வேண்டாமா? முக்கியமான ஆளு அவன்ட்டு எனக்கு இன்னும் அழைப்பு வல்லியே. அத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முக்கியமான ஆளா? யார் அது? எவன் பயப்படுவானோ அவன் தான்லே. அவன் கால் பண்ணாதான் நான் போவேன். கேடு கெட்ட இந்த நெட்ட வாத்திக்கு 100 ஆயுசு. நான் சொல்லி வாய மூடல, கால் பண்ணதான் பாரு. ஐயா, அவன் போனையா எதிர்பார்த்தீங்க? பேசுதப்ப கேளு. ஹலோ ஐயா, நான் வெங்கடேஷ் பேசுறேயா. நீ பெரிய இங்கிலாந்து பிரதமர், அதான் உன் பேர் இங்க எழுத்துல வருதே. சொல்லு. ஐயா, எதுவா இருந்தாலும் பட்டுன்னு சொல்லு, நான் ரொம்ப பிஸி. ஐயா, ஒரு பெரிய பிரச்சனை. நான் ஒத்தாளா நிக்கிறேன். நீங்க தான் எப்படியாவது உதவி பண்ணணும். இல்லே, சொல்லு, என்ன பிரச்சனை? என்ன ஒத்தையில நிக்குதே? பட்டுன்னு விஷயத்த சொல்லு. ஐயா, அந்த சண்முகமும் உங்க பையனும் எங்க வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்துக்கு அழைச்சிட்டு போனாவையா. அழைச்சிட்டு போனானுவளா? நான் வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டேன். ஆமாங்க ஐயா, என்னை அடிச்சிட்டானுவ. ஐயா, எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இல்லே, மனுஷனை அந்த பிரம்மம் படைச்சான். மனுஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே தான் அந்த சந்திரபாண்டியனை படைச்சிருக்கான். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? டக்குன்னு கேளு. இப்ப நான் புறப்பட்டு பஞ்சாயத்துக்கு போகணும்யா. நான் என்னையே செய்ய? எனக்கு ரொம்ப பயமா இருக்கையா. பின்ன சும்மாவா? இல்ல, அந்த வெறும் பைய உன் மேல கொலை வெறியில இருக்கான். பஞ்சாயத்துக்கு போனா கட்டாயம் அங்கேயே வெட்டுவான். போகாட்டி வீடு தேடி வந்து வெட்டுவான். என்ன செய்வே? கூட உங்க மகன் வேற இருக்காருயா. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் சொல்லுது அப்படியே கேக்கியா? சொல்லுங்கய்யா, அதுக்கு தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. இந்தாரு, தனியா நின்னா அடி எசக்கு பிசக்க விளத்தான் செய்யும். காசுன்னு பார்க்காம சட்டு புட்டுன்னு 4 ரவுடி பயல உள்ள கூட கூட்டிட்டு போ. உன் கூட தடித்தடியா 4 பேர் நின்னா எவனா இருந்தாலும் உன் மேல கை வைக்க கொஞ்சம் ரோசனை பண்ணுவான்ல. சரிங்க ஐயா, அப்படியே செஞ்சிடறேங்க ஐயா.
ஆனாலும் நீங்க அங்க பஞ்சாயத்துக்கு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்குங்க ஐயா. ஏலே என்னைய பார்த்தா ரவுடி பைய மாதிரியா தெரியுது? ஐயா அப்படி சொல்ல வரலைங்க ஐயா. ஆ, பஞ்சாயத்துல இருக்க பெரிய மனுஷங்கெல்லாம் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா ஊரும் பயப்படும், அந்த சண்முகமும் கையும் உங்க பயப்படுவாங்க ஐயா. அதுக்காக தான் சொன்னேன். அப்படியா? ஆமாங்க ஐயா. ஒரு காலத்துல நானும் ஒரு பெரிய ரவுடியா இருந்தேன். அது என்னால லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கேன். இப்ப என்ன, உனக்கு சப்போர்ட்டா நான் பஞ்சாயத்துக்கு வந்து நிக்கணும், அப்படிதானே? ஆமாங்க ஐயா. தயவு செஞ்சு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க ஐயா. சரியில்ல, சரி. இந்த நீ உனக்கு ஆமாஞ்சாமி போடுற மாதிரி ஒரு 4 பேரை செட்டு பண்ணிக்க. நான் என்ன சொல்லுதுனோ அதை மட்டும் நீ செஞ்சா போதும், சரியா? சரிங்க ஐயா, நான் செய்யறேன். நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? ஆபத்து பார்த்தவல்ல வருவேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வைக்கிறேன். அது எப்படிங்க ஐயா நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு நடக்குது? அதுதான்ல இந்த சௌந்தர பாண்டி இப்ப என்னைய கௌரவ வேடத்துல நடிக்க வைக்க நெட்டவாத்தி கூப்பிட்டுருக்கான். போய் சிறப்பு பண்ணிட்டு வந்துருவோம். ஐயா அங்க போய் உங்களால என்ன செய்ய முடியும்? நேரடியாவே அந்த வெறும் பையகிட்ட நம்ம விதவிதமா மோதிட்டோம். இப்ப நம்ம கையில அந்த வாத்திப்பைய ஒரு ஆயுதமா சிக்கி இருக்கான். இந்த வாத்திப்பையில வெப்பனா வச்சு அந்த வெறும் பையில அட்டக்கு பண்ண வேண்டித்தான். எது நடந்தாலும் அது அந்த வாத்திப்பையனை தானே பாதிக்கும், நமக்கு ஒரு நட்டமும் இல்ல. அவனா வந்து சிக்கி இருக்கான், அதை வச்சு நாம கேம் ஆடாண்டாமா? வாலே. ஏப்பா பிரசிடண்ட், பார்ட்டிக்கு தகவல் சொன்னியா இல்லையா? ஆள் இன்னும் வரலையே. நேத்தே போய் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. நானே நேரில் போய் நல்லா உரைக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன். ஆளைத்தான் இன்னும் காணும். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்துருக்கோம், அதுக்கு தான் வர வாண்டான்னு நினச்சிருப்பான். ஆளுக வரலன்னா என்னப்பா, பிராது கொடுத்தவங்க தரப்புல தான் நியாயம் இருக்குன்னு தீர்ப்பாயிடும். இல்லை, நேற்று வீட்டுக்கே போய் சொல்லியிருக்கான். அவன் வரலன்னா என்னல அர்த்தம்? என்ன பண்ணுறது, தீர்ப்பு இப்படி தான் வரும்னு தெரிஞ்சு ஓடிட்டானா என்னன்னு தெரியலையே. என்ன மன்னிக்கணும், கிளம்புறப்ப என் வீட்டுக்காரிக்கு படபடன்னு வந்துருச்சு. பிரஷர் மாத்திரையை கொடுத்து அவளை கூட்டிகிட்டு வர லேட் ஆயிடுச்சு. எங்களை மன்னிச்சிருங்கய்யா. பரவாயில்ல பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆயிருந்தா அவங்க பக்கம் தீர்ப்பாயிருக்கும். கொஞ்ச நேரம் பொறுங்க. இது தப்பா இருக்கு. சண்டைக்கு வர மாதிரி வந்திருக்கானுங்க, முதல்ல அவங்களை வெளியே அனுப்ப சொல்லுங்க. ஐயா என்னையா இது, சம்பந்தமே இல்லாம இருக்கானுங்களே, பார்க்க ரவுடி பையில மாதிரி இருக்கானுங்க. யார் அவனுங்க தெரியலையே. ஐயா அவங்கள பாருங்கய்யா, ஆளே பார்க்க ஒரு மார்க்கமா இருக்காங்க. இவங்க எதுக்கு பஞ்சாயத்துக்கு வரணும்? அவங்க என்னோட ஆளுங்க தான். அப்போ எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்க. என்னப்பா, என்னது விளையாடுறியா? இது என்ன பஞ்சாயத்தா இல்லை டீ கடையா? நீ பாட்டுக்கு 4 அடியாளோட வந்து நிக்க. பின்ன நான் ஒத்த ஆளு, உங்க சார்பில் எத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க? தீர்ப்பு என் பக்கம் வந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? எனக்கு பாதுகாப்பு வேணாம், அதான்
எனக்காக நானே ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன். ஐயா இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னையா இது? பஞ்சாயத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் வந்து நிக்க. முதல்ல அனுப்பி விடுங்க. என் மாவன் கோவக்காரன். அவன் ஏதாவது பண்ணான்னா என்னால அடக்க முடியாது, பாத்துக்கோங்க. அப்படின்னா சண்முகம் கூட இருக்கிற இன்ஸ்பெக்டர், நீங்க, உங்க பின்னாடி இருக்க 4 ஆளு எல்லாரும் வெளியில போங்க. நானும் எங்க ஆளுங்களை வெளியே அனுப்பிச்சேன். ஏலே 4 பொறுக்கி பயல்களை கூட்டு வந்து என் குடும்பத்தை போக சொல்லிட்டியா? பொறுக்கி பயல்களை என் குடும்பம் ஒன்னால அவனுக்கு இந்த பஞ்சாயத்துக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்சம் பொறுமையா இருப்பா, என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்களா ஐயா, பஞ்சாயத்தை இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அடிக்க வர்றாரு. எனக்கு பாதுகாப்புக்கு என் ஆளுங்க என் கூட நிக்க தான் செய்வாங்க. இல்லைன்னா நானும் இங்க நிக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? ஏப்பா சண்முகம் விடுப்பா. என்னமோ 4 பேரை கூட வச்சுக்கிட்டா ஜெயிக்கலான்னு பாக்குறான் உன்ன. கொஞ்சம் பொறுமையா இரு சண்முகம். சரிப்பா, உன் கூட உன் ஆளுங்க நிக்கட்டும். இப்ப பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாம். சண்முகத்தோட பெரிய மனசு யாருக்கும் வராது. உண்மையிலேயே பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு பஞ்சாயத்து குழுவில் இடம் உண்டு. ஆனாலும் நம்ம பஞ்சாயத்தை மதிச்சு தீர்ப்பு சொல்ற இடத்துல உட்காராம பிராது கொடுத்தவரா நிக்கிறாரு. நீங்க பிராத சொல்லுங்க பிரசிடென்ட்.